இங்க பாரு, அங்கேயும் இப்போ ஒருத்தவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, நான் உடனே மொபைலை தூக்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு போல. ஆமா, சரி சரி கேட்டுறேன், அதுக்கப்புறம் செய்ய. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நீ 1 இயரா பிஸ்னஸ் பண்ணியிருக்கல, ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பாப்பாட்ட கேள்வி கேட்டு நம்ம 2 பேரும் பேசுறதே மிஸ் பண்ணியிருக்கிறாங்களம்மா. ஏன்னா ரொம்ப நாளா நீ ஆர்டர் செஞ்சுதான் பேசின, நம்ம 2 பேரும் பேசவே இல்லை, அதுக்காகவே கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இப்போ நீ 1 இயர் ஆச்சு சரியா, இப்போ நீ இந்த பிஸ்னஸ்ல என்னென்ன கத்துட்டு இருக்க, அடுத்து உன்னோட ஆசை என்ன, அடுத்து என்ன பண்ண போறேன்ற மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன சொல்றதுன்னா, நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நீட் அண்ட் கிளீனா, அதாவது எந்த வேலையா இருந்தாலுமே. ஏன்னா எங்க அம்மா நார்மலாவே எங்க அம்மா வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, நீ வந்து எப்படி செய்யறன்றதை விட நீ அது நீட்டா செய்யணும், இன்னொன்னு குவாலிட்டியா கொடுக்கணும் இல்லையா, அதனால நீ வந்து நீட் அண்ட் கிளீனா தான் செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஒர்க்கு ஏதோ ஒரு கமெண்ட் வேற எங்க அம்மா காட்டினாங்க, கமெண்ட்ல இன்பாக்ஸ்ல. அதுல வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீங்க வந்து வெசல்ஸ் எவ்வளவு நீட்டா வச்சிருக்கீங்க. எனக்கு அதை பார்த்து என்னடா இப்படிலாம் கேக்குறாங்க அப்படின்றது. பட் நெக்ஸ்ட் வந்து இல்ல, பொதுவாவே மம்மி எப்படி வச்சிருப்பேன் வீட்டை, அதெல்லாம் கிளீனா வச்சிருப்போம். நீங்க வீடியோஸ்ல கூட பாத்திருப்பீங்க, கிச்சனு ஹால் எல்லாமே நீட்டா தான் வச்சிருப்போம். எனக்கே அந்த கமெண்ட் பார்த்து என்னடா இப்படிலாம் கேக்குறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பேக்கிங்னாலே கச்சா முச்சான் இருக்கணும், குப்பையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னமோ. ஆகவே ஆகாதுன்னு இல்ல, செய்வேன். அதுக்குன்னு ரொம்ப கண்டிப்பா செய்யும் போது கொஞ்சம் அந்த இடம் மெஸ்ஸியா தான் இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும், ஏன்னா இப்ப நான் பாப்பாவெல்லாம் வெஷல் வாஷ் எல்லாம் பண்ண விடுறது இல்லைங்க, எல்லாமே நானே பண்ணிடுவேன். ஏன்னா பாவம் அவ எவ்வளவு வேலைதான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிடுறது. சரி, அப்புறம் வந்து இது டெய்லி இப்பெல்லாம் நடக்கிறது தான். இப்ப இந்த ஆஃபர் போட்டதுல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். அது திடீர்னு கேட்பாங்க. நான் வந்து நேத்து கூட ஒரு 2 ஆர்டர் முடிச்சுட்டு அப்பதான் போய் அப்பாடான்னு உட்கார எங்க அம்மா வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு ஒரு கால் எங்க அம்மா எடுத்தோன்னே, எங்களுக்கும் ப்ரௌனி டப் ஆர்டர் பண்ணணும் திடீர்னு சொன்னாங்க. அப்பா ஐயோ திரும்பி செய்யணுமா அப்படின்ட்டு இருக்கும். பட் ஆனா அது கஸ்டமருக்கு நம்ம நல்லா செய்யணும், குவாலிட்டியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க ரிவ்யூஸ் ஏதாவது நல்லா வாங்கணும்னு யோசிப்போம். அப்ப அந்த ரிவ்யூ நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணும் ரொம்பவே. அந்த கஷ்டம்லாம் அவ்வளவு சீக்கிரம் தெரியாது, மறந்துடும் அதெல்லாம். கண்டிப்பா பிசினஸ் வந்துட்டு என்ன பண்ணணும், சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. ஆமா, அதுவும் நீ திவ்யா பொண்ணு எப்படி இருக்கணும், பம்பரமா சுத்தணும். அப்புறம் சோ அதுதான், அது ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கும். அண்ட் அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடும். தேர்ட் வந்து என்னோட ஆசை அப்படின்னா, அவ்வளவுதானா நீ கத்துக்கிட்ட விஷயம் எல்லாம் அவ்வளவுதானா? தேர்ட் ஒன் வந்து மணியோட வேல்யூ அண்ட் அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுதான். ஏன்னா பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் பேசிக்கலி என்ன சொல்றது, பாதி காஸ்ட்லியா தான் இருக்கும். அண்ட் இன்னொன்னு நம்ம குவாலிட்டியாவும் தரணும். நம்மன்னு பார்த்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் போட முடியாது இல்லையா, நம்ம ஒரு மாதிரி நல்ல பிராண்டடா தான் நான் போட்டுட்டு இருக்கேன். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி, பேக்கிங் பாதி ஐட்டம். ஸோ நான் வந்து எங்க அம்மா வந்து எப்பவுமே எழுதி வைக்க சொல்லுவாங்க, இந்த கடையில எவ்வளவு இந்த ப்ராடக்ட் இருக்கு. நாங்க நிறைய கடை வாங்குவோம், கம்பேர் பண்ணி பார்த்துட்டு. ஆமா, கம்பேர் பண்ணி பார்த்து எழுதி வச்சிருப்போம். ஸோ எனக்கு அப்ப வந்து முதல்ல எங்க அம்மா தான் வாங்கி தருவாங்க. சோ அப்பெல்லாம் நம்மளுக்கு இது வந்து அவ்வளவு கவலையாவே இருக்காது. மணினா என்னன்னு தெரியாது, கேட்டோடனே வாங்கி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப வந்து நான் ஏர்ன் பண்ண காசுல நான் வந்து வாங்க ஆரம்பிச்சுதான், ஐயோ இவ்வளவு ரேட்டா, பரவாயில்லையே நம்ம இவ்வளவுக்குலாம் செஞ்சு வாங்கிருக்கோமே. ஏன்னா நான் பாப்பாவை பத்தி சொல்றேன். ஏன்னா நம்ம ஒரு கடைக்கு சாப்பிட போனா கூட நாங்க எல்லாம் ஒரு 50 ரூபாய்க்கு பார்த்தா அவன் மட்டும் ஒரு 200 ரூபாய்க்கு தான் பாப்பா. காஸ்ட்லியா தான் மேடம் பாப்பாங்க. அதனால அவங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் மணியோட வேல்யூனா என்ன. இப்ப அவங்க ஏர்ன் பண்ணும்போது தெரியுது இல்ல. அது ஒண்ணு ஆசை அப்படின்றது. நிறைய பேர் என் வீடியோல எங்க ஹால் பாத்துருப்பீங்க இல்லையா, அது நல்லா பெருசா இருக்கும். அது நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போதெல்லாம் லைட்டா, ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடெல்லாம் கொஞ்சம் சின்ன வீடு தான், இது வந்து கொஞ்சம் பெருசா பங்களா மாதிரி இருந்தது எங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது.
சோ இப்ப எனக்கு என்ன ஆசைன்னா, இப்போதைக்கு ரீசெண்ட் ஆசைன்னா, இப்ப நான் ஆர்டர்ஸ் இங்க வச்சு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன்ல, அதே மாதிரி ஆனா இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் அந்த ஹால் ஃபுல்லா நான் நினைச்சு உங்களுக்கு காட்டுறேன். கொரியர் சென்ட் பண்ற மாதிரி. இப்ப நாங்க சும்மா என்ன பண்றோம், ஒரு 4-5 ஆர்டர் இப்படி வச்சுட்டு, ஆனா இப்ப பரவாயில்ல, மொதயாச்சும் இந்த இதுலயே முடிஞ்சிடும். போன வாட்டி போட்டேன், நீ இடத்த ஃபுல்லா குப்பையாக்கிடுவேன் தான் உனக்கு, இந்த ஸ்பேஸ் தான் உனக்கு, அவ்வளவுதான். இல்ல இல்ல, ஆனா போன வீடியோல கூட எங்களுக்கு இங்க வைக்க இடம் பத்தல, அதனால நாங்க திரும்பி வேற எடுத்துட்டு கண்டிப்பா பாப்பா, நீ அதை யோசிக்கிற அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஹால் ஃபுல்லா அடுக்கி வச்சு கண்டிப்பா ஒரு நாள் மம்மி அந்த வீடியோ எடுப்பேன், போடுறோம், கண்டிப்பா போடுறோம். புரிஞ்சதா? அவ்வளவுதான். So bye all.